காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தேவன் இந்த வார்த்தையை, முடிந்தது என்கிற வார்த்தையை சிலுவையில் சொல்லும்போது தேவன் இதை ஒரு தோல்வியின் குரலாக சொல்லாமல் தேவன் இந்த ஒரு வெற்றியின் குரலாக இந்த முடிந்தது என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தேவன் எதற்காக சிலுவையில் சொன்னார், ஏன் சொன்னார், இதற்கான அர்த்தங்கள் என்ன, இதனால் நாம் பெறப்போகிற நன்மைகள் என்ன என்கிறதை நாம் இப்போ பார்க்கிறோம். முடிந்தது என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டின் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் இது டெட்டனிசா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு மீனிங் என்னன்னா, முழுவதும் செய்து முடித்தாயிற்று என்கிறத மீனிங்கை இதில் பொருட்படுத்துகிறது. ஆனால் இது எபிரேய பாஷையில் இது நிஸ்லாம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக கல்வாரி சிலுவையிலே அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக 2 கள்ளர்கள் மத்தியிலும் குற்றவாளிகள் மத்தியில் தேவன் ஒரு குற்றமும் செய்யாத தேவன் சிலுவையில் தொங்கினார். அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் வாரினால் அடித்தாங்க, முள்முடி சூட்டப்பட்டாங்க, நரோக வேதனையை அவர் அடைந்து கொண்டு இருக்கும்போது அவர் சிலுவையில் கடியில் அவருடைய செய்தியை, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அநேகவர் அவரை சுற்றி இருக்கும்போது ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகளை சொன்னார். இந்த 7 வார்த்தைகளும் 7 சத்தியங்களை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த காடியை வாங்கி முடிந்தது என்று சொல்கிற அந்த வார்த்தை சுவிசேஷ வார்த்தைகளில் நம்ம பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த 3 அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் முடிந்தது என்கிற வார்த்தையை மகா சத்தமாய் முடிந்தது என்று சொல்கிறார் என்று கூறப்பட்டு இருக்கிறது. மகா சத்தமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு மரண தருவாயில் இருக்கிற யாருமே அவ்வளவு சவுண்டாக யாருக்கும் பேச வராது, பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையிலே பிதாவானவர் அவரை பலப்படுத்தின நேரத்தில் அவர் மகா சத்தமா என்று சொல்கிறார். பொதுவாக ஒரு மனிதர்கள் தன் வாழ்க்கையை தொடங்குறதே 33 வயசில் தான் நான் இப்போ தான் என் வாழ்க்கையை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் 33வது வயதிலே சிலுவையிலே முடிந்தது என்கிற வார்த்தையை அவர் சொன்னார் மகா சத்தமாய். அது அவர் ஒரு தோல்வியின் குரல் அல்ல, அது அவர் வெற்றியின் குரல். அவர் ஜெய கம்பீரமாய் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் செய்து முடித்தேன், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றினேன் என்பதை அவர் சொல்வதற்காகவே இந்த வார்த்தையை சொன்னார். இதனால் நமக்கு அவர் சிலுவையில் செய்த காரியத்தின் நிமித்தம் நாம் பல நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். பாடுகளை பற்றிய உரைக்கப்பட்ட வசனங்கள் இதில் நிறைவேறுகிறது. இரண்டாவதாக அவர் சாத்தானை சிலுவையில் தோற்கடித்தார். மூன்றாவது பிதாவத்தில் நாம் நேரடியாக செல்லும் ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றோம். ஆண்டவர் சிலுவையில் இப்படி சத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நாம் பிதாவிடத்தை நேரடியாக போகவே முடியாது. நம் எல்லாருக்காகவும் பாவத்தின் கிரியத்தை செலுத்தினார். உலகத்தில் செலுத்துவதற்கு வேற ஒன்றுமே இல்லை என்கிற நிலைமையை கொண்டு ஆண்டவர் நமக்காக கிரயம் செலுத்தினார். இயேசுவின் சரீர பாடுகளுக்கு இந்த சிலுவையின் மரணம் மூலம் ஒரு முடிவு வந்தது. ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிந்தனைகளையும் அவர் கூடவே நிழல் போல போய்கொண்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆண்டவர் சகித்தார். அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சுற்றி திரியும் போது அவர்கள் எகிப்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்தது. அவர் ஊழியம் செய்த நாட்களில் பரிசேயரும் சதிசேயரும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவரை சுற்றி அவருக்கு பின்னாக அவர் மேல் வகை தேடி கொண்டு இருந்தார்கள். அவர் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவர் வகை தேடி கொண்டிருந்தாங்க. அதிலையும் தேவன் காப்பாற்றப்பட்டார். அவர் கூட இருந்த சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள். அதையும் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அதை அனுபவித்தார். அவர் தாகமாக இருக்கும்போது அவருக்கு குடிக்க காடியை கொடுத்தார்கள். அந்த சமயமும் தேவன் அவ்வளவு வேதனைப்பட்டார். அந்த அகோர வழியில் தேவன் தன்னுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் 100% மனிதனாகவே இந்த உலகத்தில் இருந்தார். ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டால் எவ்வளவு வேதனைகளை அடைந்தாரோ அவ்வளவு வேதனைகளையும் தேவன் சிலுவையில் சுமந்தார். இந்த வேதனையின் மூலம் அவருடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு வந்தது. இரண்டாவதாக அவர் மீட்பின் திட்டம் இந்த உலகத்தில் முடிந்தது. அவர் உலகத்தில் இந்த மீட்பின் திட்டம் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மீட்பின் திட்டம். இந்த திட்டம் உலகத்தில் அவருக்காக முடிந்தது. ஸ்திரீயின் வித்திலிருந்து தோன்றுகிற தேவன் தான் மீட்பை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அதனால் பிதாவானவர்
புருஷனுடைய வித்திலிருந்து உண்டாகாமல் ஸ்திரீயின் வித்திலிருந்து பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பிதாவானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆண்டவர் 33 வருடம் உலகத்தில் ஊழியம் செய்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிசாசை தன் கால்களின் கீழே மிதித்து அவன் தலையை மிதித்து கொண்டே தான் அவர் ஊழியம் செய்தார். ஏன்னா அவளுக்கு அவ்வளவு போராட்டம் இருந்துச்சு. ஒரு இரத்தம் அவர் உடம்பில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் வெளியேறியது என்பது ஒரு சாட்சியாக அவர் விழாவில் ஈட்டியால் குத்தும் போது இரத்தம் வராமல் தண்ணீர் வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் சிலுவையில் அறையப்படும் போது சிலுவையில் அறையப்பட்டவர்களுடைய கால்களுடைய எலும்புகள் முறிக்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய கால்களுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்கிறது சங்கீதம் 34:20 தேவன் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தம் அந்த நாளில் நிறைவேறியது. அந்நாளிலே தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சகரியா 13:7 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் அந்த நாளில் நிறைவேறியது. அவர் தீர்க்க தரிசனங்கள் ஒன்றையும் அவர் நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. இதன் மூலம் அவர் சிலுவையில் அறைந்ததின் மூலம் நமக்கு ஒரு பாவக்கடன் நமக்கு முடிந்தது, நம்ம தோல்வியின் முடிந்தது. இனிமே யாரிடத்தும் தலைகுனிய வேண்டியதில்லை. நம்மளுடைய பாவம் நம்மளிடத்தில் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது, இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது பிசாசு இப்படித்தான் நம்மளை கீழ்த்தரமாக கொண்டு போய்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாள் நீ அப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லி நம்மளை ஜெபக்குறைவை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம செய்த பாவங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். சிலுவையில் நமக்கு தேவன் வெற்றி சிறந்ததின் மூலம் இனி நமக்கு பாவம் இல்லை, நமக்கு அடிமைத்தனம் இல்லை, நமக்கு தோல்வி இல்லை என்கிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் பிசாசிட்ட அறிக்கை செல்லணும். பிதாவானவர் ஆண்டவர்கிட்ட ஒரு நோக்கத்தை நிறைவேற்றினார். அவரை வைத்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மகிட்ட எதுவுமே கொடுக்கறது கிடையாது. என்னை குறித்தெல்லாம் ஆண்டவர் நிறைய நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் நிறைய விஷயத்தில் நான் ஏமாற்றிட்டு நான் போயிருக்கிறேன். நான் பைபிள் காலேஜ் 2வது வருஷம் படிக்கும்போது இந்த எல்லாரும் போய் சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்கணும், ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும். ஆனால் நான் எந்த இதுக்குமே போக மாட்டேன். எனக்குள்ளே டேன் வரும்போது நல்லா மெசேஜ் கொடுக்குறவங்க யார்கிட்டையாவது கொடுத்துட்டு எனக்கு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது, நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது அந்த குறிப்பை கொடுத்துட்டு நான் மாறிடுவேன். ஆனால் 3rd இயர் 2nd இயர் முடித்து 3rd இயர் வரும்போது எங்கள் டீன் அவங்க கூப்பிட்டு என்கிட்டயே அந்த பொறுப்பையே கொடுத்துட்டாங்க. நீ தான் எல்லாருக்கும் இதை பிளான் பண்ணி இந்த டைம் டேபிள் போட்டு எல்லாரையும் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் டீமில் உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப ஏஜில் உள்ளவங்க தான் என் கூட படித்தாங்க. உடனே எல்லாருக்கும் நான் போடும்போது அவங்க எல்லோரும் ஒன்று போல் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளாவது நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ சொல்லு, அதுக்கு பிறகு நீ சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் என்னை உருவாக்குறதுக்கு எவ்வளவோ ஆண்டவர் எனக்கு டைம் கொடுக்கும்போது நான் விலகி போய்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அவருடைய சித்தை என்னை குறித்து என்ன வச்சுருந்தாருங்கிறத அந்த நாளையில் ஆண்டவர் என்னை நிறைவேற்றி கொடுத்தார். அது மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை குறித்து நிறைய திட்டங்களை வச்சுருக்கிறார். பிதாவானவர் ஆண்டவரை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதை எப்படி அவரை நிறைவேற்றி கொடுத்தாரோ, அது மூலம் நாம் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். 3வதாக தேவன் நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்தது. அதுக்காக காலம் இது நம்ம கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆதாம் ஏவாள் காலம் முதல் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரை 4000 ஆண்டுகள் அந்த சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் ஒன்று விடாமல் நிறைவேறியது. எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் ஆண்டவர் முடித்தார். இது இப்பொழுது நமக்கு இதுக்கு முந்தின காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், இப்பொழுது நாம் நடந்து கொண்டு இருக்கிற காலம் கிருபையின் காலம், இது சபையின் காலம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் துவங்கி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரை இது நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருக்கிறது. இதுக்கு சபையின் காலம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டின் சபைக்கு உதித்தது. நியாயப்பிரமாண காலத்தில் ஒருவர் கூட கர்த்தருடைய கட்டளைகளை யாருமே கை கொள்ளவில்லை, ஒருவன் கூட நீதிமானாய் நடந்ததில்லை. ஆண்டவர் பார்த்தார், இதற்கு மேலே நம்ம யாருமே அந்த 10 கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் யாருமே கடைபிடிக்கவே இல்லை. இதனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு கிருபையின் காலத்திலே நாம் வாழ்கிறோம். அதற்காக அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்தார். இது இயேசு எதற்காக அந்த பூமியில் வந்தாரோ அந்த வேலை அவருக்கு முடிந்தது. அதே மாதிரி ரட்சிப்பின் வேலையை அவர் அழகாக செய்து முடித்தார். இயேசுவின் சித்தத்தையும் அவர் நிறைவேற்றினார். அவர் ஒரு வாரத்தில் சொல்றாரு, யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நீர் எனக்கு செய்யும்படி நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்ட பிதாவானவர் அவருக்கு கொடுத்த கிரியையை நான் செய்து முடித்தேன், முடிந்தது என்கிற அந்த வார்த்தையில் நான் செய்து முடித்தேன் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் இந்த முடிந்ததுங்கிற வார்த்தை 3 இடங்களில் வருகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே இந்த முடிந்தது என்கிற வார்த்தை வருகிறது. அதே மாதிரி பைபிளில் மத்திய
நடுப்பகுதியிலையுமே வந்து முடிந்தது என்கிற வார்த்தை வருகிறது. அது மாதிரி வெளிப்படுத்தல் விஷயத்துலையும் தேவன் முடிந்தது என்கிற வார்த்தையை இது முக்கியப்படுத்தி இருக்கிறார். தேவன் வந்து நம்மளை கிரயம் கொடுத்து விலைக்கிரயமாக நம்மளை பெற்றிருக்கிறார். அவர் நமக்கு செலுத்தின கிரயத்தை போல உலகத்தில் யாருமே செலுத்த முடியாது. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். எந்த தெய்வமும் எந்த மனுஷனும் உலகத்தில் நமக்கு வந்து ரட்சிப்பை செலுத்த கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து கோர சிலுவையில் மதித்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது 34 அடிகளை அவர் அடிக்கும்போது அவர் உடம்பிலிருந்து சதைகள் பிரித்து வெளியிலே வந்தது. அவ்வளவு விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை வாங்கினார். நம்ம விலைக்கிரயமாக ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம ஒருவருக்கு அடிமை தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கூட நம்மளை அடிமையாக நடத்தவே இல்லை. நாம் பாவம் செய்யும் போது ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை மகனே மகளே என்று அவர் அன்பாக நம்மளை கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவ்வளவு அன்பு உள்ள தேவன். அவர் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாம் அவரோடு கூட ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சபை வந்து ஆண்டவருக்காக 2000 வருடமாக காத்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவரே நம்மளை காத்திருக்கிற வச்சிருக்கிறார். எதுக்காண்டி நம்மளை இவ்வளவு நாள் காத்திருக்க வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம ஆண்டவரிடத்தில் வரணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்னும் வருகையை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது நாமும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு அவரோடு எதிர்கொள்ளுவோம். நாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? பிதாவானவர் ஆண்டவரிடத்தில் என்னத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதுபோல நாமும் நமக்கு ஆண்டவர் என்னத்தை நம்ம திட்டத்தை நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் ஆண்டவருக்காக கொடுப்போம். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் முடிந்தது என்கிற வார்த்தையை சகலமும் நான் ஜெயித்து முடித்தேன், தோல்வியே எனக்கு இல்லை என்கிற ஜெயகம்பீரமாய் அவர் இந்த உலகத்துக்கு எப்படி காண்பித்தாரோ அதுபோல் அவர் நமக்கு மாதிரியை காண்பித்து இருக்கிறார். அவருக்காக ஆத்மாக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஆதாயம் பண்ணணும். நம்ம ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு நாள் அவர் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து அவரோடு நம்ம ஆளுகை செய்வோம். ஆமென்.